மாபெரும் மரங்களும் அரிய மலர்களும் நிறைந்த ஒரு அழகிய காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவில் யாரும் அறியாத ஒரு சிறிய மறைந்த பாதை இருந்தது. அங்கிருந்துதான் நம் கதை தொடங்குகிறது. அந்த காட்டில் சிந்து என்ற குறும்புக்கார குரங்கு வாழ்ந்து வந்தது. சிந்து எப்போதுமே குறும்புகள் நிறைந்தவன். அவன் ஒரு இடத்திலும் நீண்ட நேரம் தங்க மாட்டான். எப்போதும் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் சிந்துவுக்கு ஒரு புதிய விளையாட்டு யோசனை தோன்றியது. இன்று யாரும் செல்லாத இந்த பாதையை நான் ஆராய போகிறேன் என்று அவன் நினைத்தான். சிந்து கவனமாக பாதைக்குள் நுழைந்தான். அது மிகவும் குறுகலாக இருந்தது. படர்ந்த கொடிகளாலும் அடர்ந்த இலைகளாலும் மூடப்பட்டிருந்தது. இந்த பாதை எங்கு செல்லும் என்று அவன் ஆச்சரியப்பட்டான். ஆர்வம் நிறைந்தவனாக அவன் தொடர்ந்து சென்றான். கொஞ்ச தூரம் சென்றதும் சிந்துவின் கண்கள் ஒரு அழகான வெளிச்சமான இடத்தை பார்த்தன. அது நம்ப முடியாத அளவுக்கு தனித்துவமாக இருந்தது. அங்கே மாம்பழ மரங்களில் பளபளப்பான பிரகாசமான வண்ண மாம்பழங்கள் தொங்கின. அவன் வேறு எங்கும் பார்த்திராத மாம்பழங்கள். அவை தங்கம் போல மின்னின, சிவப்பு நிறமாக பிரகாசித்தன மற்றும் நீல நிறத்தில் ஒளிரும். சிந்து முற்றிலும் ஆச்சரியப்பட்டான். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாம்பழத்தை பார்த்ததில்லை என்று அவன் நினைத்தான். ஒன்றை எடுத்து மெதுவாக தொட்டு பார்த்தான். மாம்பழம் அவன் கையில் பிரகாசமாக மின்னியது. நான் இதை ருசிக்கலாமா என்று சிந்து யோசித்தான். சிந்து மாம்பழத்தை கடுத்தவுடன் தடாங் என்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. திடீரென்று சிந்துவின் பக்கத்திலேயே ஒரு அழகான பூச்செடி தோன்றியது. முன்னதாக அங்கே எதுவுமே இல்லாத இடத்தில் அது வளர்ந்தது. சிந்து முற்றிலும் திகைத்து போனான். என்ன, இது எப்படி நடந்தது என்று அவன் குழப்பத்துடன் சுற்றிலும் பார்த்தான். இது ஒரு மாய மாம்பழமாக இருக்க வேண்டும் என்று சிந்து நினைத்தான். அவன் இன்னொரு மாம்பழத்தை எடுத்தான். இன்னொரு கடி கடுத்தவுடன் ஜல் ஜல் என்ற சத்தம் கேட்டது. இந்த முறை ஒரு சிறிய தெளிவான நீரூற்று அவன் முன்னால் தோன்றியது. சிந்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். ஆஹா, சிந்துவுக்கு கடைசியாக புரிந்தது. இவை மாய மாம்பழங்கள். இவற்றை சாப்பிட்டால் நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். உடனடியாக சிந்து விளையாடத் தொடங்கினான். அவன் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு ஒரு பெரிய குடையை உருவாக்கினான். இன்னொரு மாம்பழத்தை சாப்பிட்டு ஒரு வேடிக்கையான தொப்பியை உருவாக்கினான். பின்னர் நிறைய பொம்மைகளையும் இனிப்புகளையும் உருவாக்கினான். சிந்து இதை மிகவும் விரும்பினான். அவன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். ஆனால் அன்பான குழந்தைகளே, அதே காட்டில் ஒரு பேராசை கொண்ட மந்திரவாதி வாழ்ந்து வந்தான். அவன் எம்என் சக்திக்கு ஏங்கினான். மேலும் அனைவரின் உடைமைகளையும் சொந்தமாக்க விரும்பினான். இந்த மந்திரவாதி அப்பகுதியில் ஏதோ மர்மமான சக்தி இருப்பதை அறிந்திருந்தான். இந்த காட்டில் ஒரு பெரிய ரகசியம் மறைந்துள்ளது. நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். மந்திரவாதி அங்கே இருந்த பறவைகளையும் விலங்குகளையும் அச்சுறுத்தி, இந்த காட்டில் மறைந்திருக்கும் மாம்பழக் காடு எங்கே என்று என்னிடம் சொல்லுங்கள் என்று மிரட்டினான். ஆனால் பயந்த விலங்குகள் மௌனமாக இருந்தன. அவை பயந்து ஓடி ஒளிந்து கொண்டன. நடப்பது என்னவென்று அறியாத சிந்து மாய மாம்பழக் காட்டில் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் மந்திரவாதி எப்படியோ மாய மாம்பழக் காட்டை கண்டுபிடித்து விட்டான். அவன் சிந்துவையும் மாய மாம்பழங்களையும் கண்டதும் பேராசை அவரது கண்களில் மின்னிற்று. ஆஹா, நான் தேடிக்கொண்டிருந்தது இதுதான். இவ்வளவு சக்தி வாய்ந்த மாம்பழங்களா என்று அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். மந்திரவாதி சிந்துவை பார்த்து, ஹே குரங்கே, இந்த மாம்பழங்கள் எனக்கு சொந்தமானவை. அவற்றை என்னிடம் கொடு என்று கத்தினான். சிந்து பயந்து மாம்பழங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். மந்திரவாதி மாம்பழங்களை பறிக்க முயன்றான். ஆனால் சிந்து சும்மா இருப்பானா? அவன் ஒரு குறும்புக்கார குரங்குதானே. சிந்து வேகமாக கிளைகள் வழியாக தாவி மாம்பழங்களை ஒழித்து வைத்தான். அதனால் மந்திரவாதி அவற்றை பிடிக்க முடியவில்லை. அது ஒரு வேடிக்கையான விளையாட்டு போல இருந்தது. மந்திரவாதி மேலும் கோபமடைந்தான். நான் இப்போதே எல்லா மாம்பழங்களையும் எடுத்துக் கொள்வேன் என்று மந்திரவாதி கத்தினான். தன் மந்திரக்கோலை எடுத்தான். அவன் ஒரு மந்திர உச்சாடனையை செய்யத் தொடங்கினான். ஆனால் சிந்து புத்திசாலி. அவன் விரைவாக ஒரு மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டான். எனக்கு ஒரு பெரிய கயிறு வேண்டும் என்று அவன் நினைத்தான். தடாம், ஒரு பெரிய கயிறு தோன்றியது.
சிந்து அந்த கயிற்றால் மந்திரவாதியின் கால்களை கட்டினான். மந்திரவாதி ஓ இல்லை என்று கத்தினான். மந்திரவாதி கயிற்றில் சிக்கி தடுமாறி தரையில் விழுந்தான். அவனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. சிந்து குறும்புத்தனமாக சிரித்தான். இது அவனுக்கு ஒரு பாடம் என்று அவன் நினைத்தான். மந்திரவாதி சிந்துவை பார்த்து கோபமாக முறைத்தான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான். சிந்து பயமில்லாமல் இன்னொரு மாம்பழத்தை சாப்பிட்டான். எனக்கு ஒரு பெரிய கூண்டு வேண்டும் என்று அவன் நினைத்தான். மந்திரவாதியை சுற்றி ஒரு பெரிய கூண்டு தோன்றியது. இப்போது மந்திரவாதி கூண்டில் சிக்கிக் கொண்டான். அவனால் வெளியே வர முடியவில்லை. கோபத்தில் கத்தினான். சிந்துவுக்கு இப்போது புரிந்தது, இந்த மாய மாம்பழங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நாம் அவற்றை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சிந்து நினைத்தான். மந்திரவாதிக்கு ஒரு பாடம் கற்பிக்க சிந்து முடிவு செய்தான். அவன் ஒரு மாம்பழத்தை பயன்படுத்தி மந்திரவாதியின் கூண்டை திறந்தான். மந்திரவாதி வெளியே வந்தான். அவன் தலை குனிந்திருந்தது. நான் தவறு செய்துவிட்டேன். நான் பேராசைப்படக்கூடாது என்று இப்போது புரிந்து கொண்டேன் என்று வருத்தத்துடன் கூறினான். மந்திரவாதி தனது தவறுகளை உணர்ந்தான். அவன் இப்போது தனது மந்திர சக்தியை காட்டின் நன்மைக்காக பயன்படுத்த தொடங்கினான். அவன் காட்டிற்கு தண்ணீர் கொண்டு வந்து பூக்கள் மற்றும் மரங்கள் வளர உதவினான். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். சிந்துவும் மற்ற விலங்குகளும் இப்போது மாம்பழங்களை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தினர். அவர்கள் ஏதாவது ஒரு சிறிய உதவி தேவைப்படும் போது மட்டுமே மாம்பழங்களை சாப்பிட்டனர். அன்பான குழந்தைகளே, சிந்து தனது பேராசையை விட்டுவிட்டு தான் கண்டுபிடித்த மாய சக்தியை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டான். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கும் எந்த சக்தியையும் எல்லோரின் நன்மைக்காகவும் பயன்படுத்த வேண்டும். நாம் பேராசைப்படக்கூடாது. இதுதான் நம் கதை சொல்லும் நீதி. இன்னொரு அழகான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். டாடா.